பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 37 முதல் 39 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். கானான் தேசத்தை தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். அந்த தேசத்திலே குடியிருந்த பொழுது யாக்கோபுடைய சந்ததியின் வரலாற்றை ஆவியானவர் இங்கே தொடர்ந்து கொடுக்கிறார். யோசேப்புக்கு 17 வயது ஆன பொழுது ஆடு மேய்க்கிற தன் சகோதரர்களோடே போன பொழுது அங்கே நடந்ததான துன்மார்க்கத்தை எல்லாம் தன் தகப்பனுக்கு தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு பரிசுத்தத்தை வாஞ்சித்ததான ஒரு மனிதன். தேவன் பரிசுத்தர், எனவே நாமும் பரிசுத்தராக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்மார்க்கம் என்பது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. துன்பத்தை தருகின்ற மார்க்கத்தை உடைய மனுஷன் துன்மார்க்கன். ஆண்டவர் நமக்கு நல்லதொரு மார்க்கத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு ஏதுவான அவர் நல்ல மார்க்கத்தை வேதத்தில் தந்திருக்கிறார். இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே ஆண்டவராகிய தேவன் இந்த பரிசுத்தத்தை பார்த்து யோசேப்பை மேன்மைப்படுத்த நினைத்து அதை சொப்பனத்திலே வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். அரிக்கட்டுகள் எல்லாம் இருந்தபொழுது யோசேப்புடைய அடிபட்டு நிமிர்ந்தது, மற்ற அரிக்கட்டுகள் சுற்றி வணங்கி நின்றது. அதே போல் மற்றொரு சொப்பனத்திலே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்கினது என்று யோசேப்புக்கு சொப்பனம் உண்டானது. அதை குறித்து தன் சகோதரர்களுக்கு தகப்பனுக்கு தெரிவித்த பொழுது அவர்கள் அங்கே யோசேப்பு எதிர்ப்பை பெற்றுக்கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம், வெறுப்பை பெற்றுக்கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம். தன் சகோதரர்களால் மீதியான கல்களிலே விற்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். இங்கே போத்திபார் வீட்டுக்கு ஒரு அடிமையாக கொண்டு செல்லப்படுவதை குறித்து பார்க்கிறோம். இதோடு இந்த அதிகாரம் முடிந்து 38 அதிகாரத்தில் மீண்டுமாய் யூதாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யூதா தன் சகோதரை விட்டு அதுல்லாம் உரனாகி ஈரா என்னும் ஒரு மண்ணிடத்தில் போய் சேர்ந்தான் என்று சொல்லி இங்கே வரலாறு ஆரம்பிக்கிறது. ஆண்டோடைய பிள்ளைகள் தேவன் தனியாக ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று வேதம் கேட்கிறது. ஆம், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தமில்லை. தேவன் தாமே தம்மை பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே யூதா அப்படி விலகி போனதினால் கானானிய குமாரத்தியை ஒரு விவாகம் பண்ணி அங்கே நடக்கலான காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அங்கே யூதாவின் மூத்த மகன் ஏர் பொல்லாதவனாக இருந்தபடியால் கர்த்தரால் அழித்து போடப்பட்டான். அதே போல் யூதா இந்த 2வது மகன் ஓனான் அங்கே நடந்ததான காரியத்தினால், ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியத்தினால் அழித்து போடப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து யூதாவும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அப்படியான பல பாவமான காரியங்களிலே ஈடுபடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்காய் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்காய் அழைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அசுத்தத்தை நோக்கி ஓடுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. அசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சத்துருவுக்கு ஏதுவான காரியங்கள் உள்ளே வந்து விடுகிறது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்று நீதிக்கு மேல் நீதியை நாம் செய்யும்படி அழைக்கப்படுகிறோம். 39 அதிகாரத்திலே யோசேப்பும் அங்கே மீதியானில் கொண்டு சென்று எகிப்து தேசத்தான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரியும் அதிகாரியுமாக இருந்த போத்திபார் வீட்டிலே கொண்டு விற்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் தேவனாய் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். எகிப்திலிருந்து வீட்டை ஆசீர்வதித்தார். அந்த வீட்டு தலைவன் போத்திபார் எல்லாவற்றையும் அந்த யோசேப்பின் கையிலே விசாரணைக்காரனாக ஒப்பு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் அங்கே நடந்ததான பாப சோதனை,
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அங்கே பாவ சோதனை வந்த பொழுது பாவத்தை மேற்கொண்டு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறபடியினால் பரிசுத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த யோசேப்பு பரிசுத்தத்தை நிலை நிற்கும்படியாக அங்கே பாவத்தை விட்டு விலகினபடியினால் அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கப்படுகிறது. நாம் நீதியின்படி நடக்கும்பொழுது சில சமயங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றையும் பொறுத்து நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அங்கே சிறைச்சாலையில் இருந்தாலும் சிறைச்சாலையில் யாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். தேவன் நம்மோடு இருப்பார், நாம் செய்வதை வாய்க்க பண்ணுவார். உன்னதரான தேவன் மீது நம்பிக்கை வைப்போம். சர்வவல்லவர் மகிமையான காரியங்களை செய்து அருள்வாராக. ஆமேன், ஆமேன்.